தர்மஸ்தலால கடந்த 220 வருடங்களா பெண்களை கடவுளின் பெயரால் தேவதாசின்னு பூச்சாட்டி விடுற பழக்கம் இங்க இருந்து நேத்து கிட்டத்தட்ட 14 பிணங்களோட எலும்பு கூடுகள் கண்டெடுத்து, அதாவது தனித்தனியான எலும்பு கிடைச்சிருக்கு. ஒரு பாடியோட ஃபுல் ஸ்கெலிட்டன், மண்டை ஓட்டம் கால் வந்து ஃபுல் ஸ்கெலிட்டன் ஒரே இடத்துல கிடைச்சிருக்கு. பெரிய நம்பர்ல பெண்களை கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்கன்றது ஒண்ணு. இது இல்லாம இங்க பிச்சை எடுக்க வந்தவங்களையும் கூட இவங்க கொண்டிருக்காங்க. ஒரு 3.5 ஏக்கர் அந்த இடம் தரலன்னு அவனோட தங்கச்சி யமுனா அப்படின்னு இவங்க 2 பேரையுமே கொண்ட டபுள் மர்டர் கேஸ் கூட இவங்க மேல இருக்கு. அந்த கேஸ் பதிவாயிருக்கு. ஆனா அந்த கேஸோட குற்றவாளிங்க யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. 18 வருஷம் ஆச்சுன்னா நீங்களே யோசிங்க உங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு. இந்த மாதிரி இடம் கொடுக்கல, நிலம் கொடுக்கலன்னு நிறைய ஆண்களையும் இவங்களே கொலை பண்ணி இருக்கிறது. லிக்விட் கேஷா கொடுப்பாங்க மேடம். கிட்டத்தட்ட 40,000 கோடி இங்க புழங்கிட்டு இருக்கு. இப்பதான் சாட்சி கிடைச்சிருச்சு. நேற்று எலும்பு கூடு கிடைச்சிருக்கு. அந்த ஆளு இன்னும் 100கணக்கான எலும்பு கூடுகளை நான் எடுத்து கொடுக்குறேன்னு இருக்கான். இதோட பெஸ்ட் டைம் என்ன இருக்கு? அங்கிருந்து ஒரு டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, ரூபே கார்டு கிடைச்சிருக்கு. அந்த கார்டுல என்ன இருக்குன்னா மேடம், ஒரு பொண்ணோட பேரு லக்ஷ்மின்னு இருக்குது, இன்னொரு பொண்ணோட பேரு ஸ்ருதி அப்படின்னு இருக்கு. 2009 லக்ஷ்மிங்கிற பெண் சுசைட் பண்ணிக்கிட்டா. இங்க இருக்கிற லாட்ஜ்ல சுசைட் பண்ணிக்கிட்டா. இங்க இருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி உஜிரங்கிற இடத்துல ஸ்ருதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு சுசைட் பண்ணிக்கிச்சு. அந்த ரெக்கார்டு பஞ்சாயத்துல இருக்கு. அந்த கார்டு தான் இங்க கிடைச்சிருக்கு. எங்கேயாவது ஒரு இந்து பெண்மணிய ஒரு முஸ்லீம் ஏதாவது அசால்ட் பண்ணிட்டாலோ, ஏதாவது கிரைம் ஆயிட்டாலோ, ரோட்ல இறங்கி இவங்க எப்படி போராடுவாங்க? முஸ்லீம்களை ஒழித்து விட வேண்டும், முஸ்லீம்கள் எல்லாம் டெரரிஸ்ட், எப்படி டெரரிசம் பண்றாங்க இவங்க ரோட்ல இறங்கி. ஆனா தர்மஸ்தலால இறந்து போனவங்க எல்லாருமே இந்துக்கள் தான். இந்த இந்து பெண்கள் இவங்க கண்ணுக்கு தெரியலையா? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மோடு கர்நாடகாவிலிருந்து பத்திரிகையாளர் அசோக் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட நம்ம பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தர்மஸ்தலால இப்போ என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கறத ஆரம்பத்துல இருந்து தற்போது வரைக்கும் ஒரு சின்ன சுருக்கமா ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா சார்? மேடம், தர்மஸ்தலால கடந்த 220 வருடங்களா, அதாவது 1803 இருந்தே தர்மஸ்தலால ஒரு நட்டோரியஸ் ஹிஸ்டரி இருக்குது. இப்போ ஒரு 20-30 வருஷமா நடந்த பெண்கள் மேல பலாத்காரம், பெண்களோட மாஸ் பரியலை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடந்த 220 வருஷமாவே இங்க ஒரு நட்டோரியஸ் ஹிஸ்டரி இருக்கு. அதாவது 1803லயே இந்த கோயில்ல பெண்களை கடவுளின் பெயரால் தேவதாசின்னு பூச்சாட்டி விடுற பழக்கம் இங்க இருந்திருக்கு. தொடர்ந்து 60-70 வருஷம் இங்க பெண்களை வன்புறவுப்படுத்துறது, பாலியல் பலாத்காரம் பண்றது, பெண்கள் மேல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ற ஹிஸ்டரி 1803 இருந்து இருக்கு. ஆனா இந்த கேஸ் எல்லாம் இப்ப இவ்வளவு இதா வெளியே வந்தது 2012 சௌஜன்யா ரேப் அண்ட் மர்டர் கேஸ்க்கு அப்புறமேட்டி தான். அதுக்கு அப்புறமேட்டி தான் ஜனங்கள் இங்க பரவாயில்ல பேச ஆரம்பிச்சாங்க. எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இதை பத்தி பேசல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வாய்க்களை காசு கொடுத்து அடைக்க கூட பாத்துருக்காங்க. ஆனா இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் இங்க இருக்காங்க. அவங்க பேச ஆரம்பிச்ச வாட்டி 2012க்கு அப்புறமா இங்க ஒவ்வொரு விஷயமா வெளியே வந்தது. அது ஹேமலதா கேஸா இருக்கலாம், அனன்யா பட் கேஸா இருக்கலாம், பத்மலதா கேஸா இருக்கலாம். இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஒன்னொன்னா வெளியே வந்தது. இந்த 4-5 கேஸ் கூட இங்க ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. ஆனா இது வரைக்கும் சிபிஐ விசாரணை நடத்தி கூட குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா இவங்க எவ்வளவு அதிகாரம் இதுல இருந்திருக்காங்கன்னு நீங்க யோசிச்சுக்கலாம். இப்போ பீமாங்கிற ஒருத்த ஜூலை 3ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு எஃப்ஐஆர் பண்றான். அதாவது 1994 இருந்து 2014 வரைக்கும் நான் இங்க குப்பாடுற தொழிலாளியா வேலை செஞ்சேன். இங்க இருக்கிறவங்க வீரேந்திர ஹெகடே, அதாவது அந்த கோயிலோட தர்மாதிகாரியா இருக்கலாம், அவரோட தம்பி ஹர்ஷேந்திர ஜெயினா இருக்கலாம், அவங்களோட பசங்க நிச்சல் ஜெயினா இருக்கலாம், அவனோட ஃப்ரெண்டுங்க உதய் ஜெயினா இருக்கலாம். இவங்க எல்லாம் நிறைய பெண்களை கற்பழிச்சு கொண்டிருக்காங்க. நிறைய பெண்களை பாலியலா துன்புறுத்தி இருக்காங்க. அந்த பிணங்களை எல்லாம் நானே தான் குழி தோண்டி புதைச்சேன். நான் குழி தோண்டி புதைக்கும் போது சில போலீஸ் அதிகாரிகளும் கூட அதுக்கு உடந்தையா இருந்திருக்காங்க. அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க குழி தோண்டும் போது அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அவன் சொல்லி ஜூலை 3ஆம் தேதி இந்த மாதிரி எஃப்ஐஆர் பண்றான். ஜூலை 4ஆம் தேதி கோர்ட்டுக்கே ஒரு ஸ்கல்லோட, அதாவது ஒரு பிணத்தை அவன் தோண்டி எடுத்து அந்த பிணத்தோட ஸ்கெலிட்டன் ஸ்கல்லோட ஜட்ஜு முன்னால 164 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அப்படி கொடுத்தும் இத்தனை நாள் கழிச்சு கடந்த திங்கக்கிழமை தான் போய் தர்மஸ்தலால கோயிலுக்கு வரவங்க எல்லாம் அங்க குளிச்சுட்டு தான் வருவாங்க. நேத்ராவதி அப்படிங்கிற ஒரு ஆறுல, அந்த ஆறு பக்கத்துல எங்க மாஸ் பரியல் பண்ணிருந்தா அங்க 13 இடத்த பாயிண்ட் பண்ணிருக்காங்க. எஸ்ஐடி கொடுத்துச்சு இது கவர்மெண்ட். எஸ்ஐடி இந்த கேஸ கையில எடுத்த வாட்டி பிரணப் மோகந்திங்கிற ஐபிஎஸ் அதிகாரியோட லீடர்ஷிப்ல அந்த டீம் கடந்த திங்கக்கிழமை போய் 13 பாயிண்ட் பண்ணாங்க, மார்க் பண்ணாங்க. அதுல செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் 5 பாயிண்ட்ல சர்ச் பண்ணி எதுவுமே கிடைக்கல. ஒரு ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, ரூபே கார்டை தவிர வேற எதுவும் கிடைக்கல. ஆனா நேத்து
கிட்டத்தட்ட 14 பிணங்களோட எலும்பு கூடுகள் கண்டெடுத்து, அதாவது தனித்தனியான எலும்புகள் கிடைச்சிருக்கு. ஒரு பாடியோட ஃபுல் ஸ்கெலிட்டன், மண்டை ஓட்டுல இருந்து கால் வரைக்கும் ஃபுல் ஸ்கெலிட்டன் ஒரே இடத்துல கிடைச்சிருக்குதுங்கிற டீடைல் வந்திருக்கு. இன்னைக்கு 7வது இடத்த எக்ஸிகியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்த 2-3 நாள் 13 இடத்துல எக்ஸிகியூஷன் பண்ணுவாங்க. அது 9ல இருந்து 13வது பாயிண்ட்ல ஒவ்வொரு இடத்துலயும் 8-10 பாடியை நான் புதைச்சிருக்கேன்னு அந்த விட்னஸ், அதாவது அந்த அப்ரூவர் சொல்லியிருக்கான். இது இல்லாம இன்னும் 32 பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட தோண்டதான் இங்க எத்தனை பெண்களை கற்பழிச்சு இங்க கொலை பண்ணி புதைச்சிருக்காங்க. அவங்க இல்லாம வேற வேற மாதிரி அன்நேச்சுரல் டெத் ஆனவங்களோட கிரிமினேஷன் எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் அடுத்த ஒரு 2 வாரத்துல கம்ப்ளீட் பிக்சர் தெரிஞ்சிடும். சரிங்க சார். இப்போ ரொம்ப வருஷமா அந்த கோயில் காப்பாளராகவே இருந்திருக்கிறாரு. திடீர்னு இப்போ அவர் சொல்றதுக்கு என்ன காரணம் சார்? அவரு 164 ஸ்டேட்மெண்ட்லயே இந்த கேள்விக்கான பதில ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்காருங்க. அவருக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கு. என் குழந்தை மேலேயும் இவங்க செக்ஷுவலா அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அது இல்லாம இந்த வேலை செய்யறது எனக்கு பிடிக்கல. நீங்க நான் இந்த பிணங்களை எல்லாம் நீ புதைக்கலன்னா உன்னையே கொன்றுவேன்னு மிரட்டினாங்க. எனக்கு உயிர் பயம் இருந்தது. அதனாலதான் நான் இந்த ஊரை விட்டு போய் 10-12 வருஷம் தலைமறைவா இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு அந்த கில்ட் இருக்கு. நான் பிராயஷ்சித்தம் தேடணும். நான் செஞ்ச பாவங்களுக்கு பிராயஷ்சித்தம் தேடணும் அப்படிங்கறதுனாலதான் இப்ப வந்திருக்கேன். என்ன தவிர இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. அவன் கூட இன்னும் 2-3 பேர் அந்த வேலை செஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. இப்போ அந்த வேலை செஞ்சு உயிரோடு இருக்கிறது இவன் மட்டும்தான். நானும் இறந்துட்டா இந்த விஷயம் என்னோடய மண்ணாயிரும். அதனால இந்த விஷயத்த வெளியே கொண்டு வந்தே தீரணுங்கிறதுனாலதான் நான் இப்ப விட்னஸா மாறி இருக்கேன். எனக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா அந்த 100கணக்கான பாடியை நான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு அவன் இப்ப வந்திருக்கான். கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட அந்த ஆய்வுல 2 எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு, அதாவது ஸ்கல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல 1 ஆண் 1 பெண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் தான் நிறைய பேர் கொலை செய்து ஆசிட் ஊத்தி புதைக்கப்பட்டதா சொன்னாங்க. ஒரு ஆணுடைய அந்த ஸ்கல்லும் கிடைச்சிருக்குது. ஆய்வுடைய அந்த விசாரணை இப்போ இதற்கப்புறம் வேறு பக்கத்தை நோக்கி செல்கிறதா? இதனால 2018 மேடம், அப்ப இங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது. காங்கிரஸ் கவர்மெண்டோட ஒரு மினிஸ்டரோட தலைமையில ஒரு குழு அமைச்சாங்க. நீங்க எஸ் உக்ரப்பான்னு சர்ச் பண்ண கிடைக்கும். தமிழ்நாட்டிலேயே இப்ப ரொம்ப சவுண்ட் பண்ணிட்டு இருக்கு. உக்ரப்பா 2018லயே ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. ஆயிரக்கணக்கான பெண்கள் இங்க காணாம போயிருக்காங்க. இத பத்தி ஒரு எஸ்ஐடி அமைக்கணும். இந்த எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். உண்மை என்ன அதை வெளியே கொண்டு வரணும்னு 2018லயே அவரு சொல்லியிருக்காரு. இப்பதான் இந்த தொடங்கின விஷயம் இல்ல. இது 2018ல ஒரு கர்நாடகா மினிஸ்டரே அப்பவே இத பெரிய பூதாகரமா வந்திருக்கு. இப்ப அப்பயே பேசியிருக்காரு. இதுல தெரியற விஷயம், இங்க பெண்கள் பெரிய நம்பர்ல பெண்களை கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்கன்றது ஒண்ணு. இது இல்லாம இங்க பிச்சை எடுக்க வந்தவங்களையும் கூட இவங்க கொண்டிருக்காங்க. ஒரு கோயில்னா காமனா இந்தியாவுல எல்லா கோயிலுக்கு எதிர்ப்பாலையும் பிச்சைக்காரர்கள் இருப்பாங்க. இது ரொம்ப செல்வாக்கான கோயில். நம்ம கோயில் முன்னால எப்படி பிச்சைக்காரர் வரலாம்? இது நம்ம இதுக்கே மரியாதை பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய பிச்சைக்காரங்களை கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு இவன் 164 ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்கான். அந்த மாதிரி நிறைய பிச்சைக்காரர்களை கொண்டு இங்க புதைச்சிருக்காங்க. அந்த பாடியை நான் தான் புதைச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரர்கள்ல ஒரு பாடியா இருக்கலாம். இல்ல இவங்க நிறைய மர்டர் கேஸ் கூட இவங்க மேல இருக்கு. நீங்க ஆனை மாவட்ட, அதாவது ஆணையை பாத்துக்கணும், பாகன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஆணையை பாத்துக்கிறவங்க பாகன்னு சொல்லுவாங்க. அந்த பாகன் அவங்க கோயில்ல ஒரு ஆணையை பார்த்துட்டு இருந்த பாகனோட வீடும் அவனோட இடமும் 3.5 ஏக்கர். அந்த இடம் தரலன்னு அவனோட தங்கச்சி யமுனா அப்படின்னு இவங்க 2 பேரையுமே கொண்ட டபுள் மர்டர் கேஸ் கூட இவங்க மேல இருக்கு. அந்த கேஸ் பதிவாயிருக்கு. ஆனா அந்த கேஸோட குற்றவாளிங்க யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. 18 வருஷம் ஆச்சுன்னா நீங்களே யோசிச்சுங்க உங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கும். இந்த மாதிரி இடம் கொடுக்கல, நிலம் கொடுக்கலன்னு நிறைய ஆண்களையும் இவங்களே கொலை பண்ணி இருக்கிறதுக்கான நிறைய இது இருக்குது. ஏன்னா அந்த ஊர்ல இவங்கள தவிர வேற யாருக்குமே சொந்த நிலம் கிடையாது. 1150 ஏக்கர் இவங்களே சொல்லி இருக்கிற மாதிரி 1150 ஏக்கர் இவங்க பேர்ல இருக்கு. இவங்க பேர்ல இருக்கிற இடம் தவிர்த்து மித்த எல்லா இடமும் அந்த ஊர்ல ரிசர்வ் ஃபாரஸ்ட் தவிர்த்து மிச்சம் இருக்கிற இடம் எல்லாம் இவங்களுதுன்னா நீங்களே அங்க யோசிச்சுக்கோங்க எத்தனை பேர்த்த நிலத்துக்காக கொண்டிருப்பாங்க. அந்த சுற்று வட்டாரமே ஒரு அதிகார வர்க்கத்தோட கட்டுப்பாட்டுலதான் இருந்திருக்கு. ஆமா மேடம், இத்தனை வருஷமா அவங்க பேசவே பயப்பட்டு இருக்காங்க. எங்களுக்கே நேத்து தான் தெரியும். எங்க சேனல்ல, எங்க ஈதினா சேனல்ல நேத்து ஒருத்தன் பேசியிருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, சார் இத்தனை வருஷமா எங்களுக்கு பேசவே பயம் இருந்தது, வாயை திறந்தா எங்க கொண்டுருவாங்களோன்னு பயம் இருந்தது, அதனாலதான் நாங்க பேசல. நீங்க இவங்க என்ன தோண்டிட்டு இருக்காங்க எஸ்ஐடி, எங்க கையில ஒரு கடப்பாறையை கொடுங்க, 100கணக்கான பிணங்களை நான் தோண்டி தரேன்னு ஒருத்தன் லோக்கலைட் நேத்து பேசிட்டு இருக்கான். அப்படின்னா அங்க இருக்கிற ஜனங்கள்ல எப்படி இவங்க அதிகாரம் வரைக்கும் இப்ப இவங்க போலீஸ வச்சு மிரட்டி எப்படி அவங்கள அரசாட்சி மாதிரி பண்ணிருக்காங்க, ரிப்பப்ளிக் மாதிரி அந்த ஏரியாவை ஒரு சர்வாதிகாரி மாதிரி எப்படி இது பண்ணிருக்காங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் மேடம். அந்த மொத்த தட்சிண கன்னடா டிஸ்ட்ரிக்ட் இவங்களை கண்டாலே பயப்படுறாங்க ஜனங்க, வாயை திறந்து பேச பயப்படுறாங்க.
கண்டிப்பா சார். அப்ப இந்த பகுதியில அரசு தரப்புல எந்த ஒரு ஆய்வோ இல்லனா வந்து ஏதோ ஒரு இந்த பகுதி மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கா கர்நாடகால இருந்து, அப்படி பாக்கலாமா? இல்ல அந்த மாதிரி நிறைய இருக்கு மேடம். கர்நாடகால நேச்சுரலாவே இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய இருக்கு. இதுக்கு போன வருஷம் பிரஜ்வல் ரேவண்ணா கேஸ் நீங்க பாத்துருக்கலாம். ஹாசன் நூத்துக்கணக்கான பெண்களை வன்கொடுமை பண்ணி அதை வீடியோ எடுத்து வச்சு அவங்கள மறுபடியும் மிரட்டி அவங்க கூட வந்து அந்த கேஸ நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. பಳ್ಳாரி ரிப்பப்ளிக் இருக்கு, ஹாசன் ரிப்பப்ளிக் இருக்கு, மண்டியா ரிப்பப்ளிக், அந்த ஷிமோகா ரிப்பப்ளிக் இருக்கு. எக்ஸ் சிஎம் எடியூரப்பாவை தாண்டி அங்க எதுவுமே நடக்காது. இந்த மாதிரி நிறைய ரிப்பப்ளிக் இருக்கு. அதுல தர்மஸ்தலம் ஒரு ரிப்பப்ளிக் அவ்வளவுதான் மேடம். நிறைய இங்க இருக்கிற ஜொலிட்டிஷியன்ஸ்களோட, அது காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும், அவங்க பணம் எல்லாம் இங்க இப்போ முதல்ல இவங்க கிட்டதான் இருக்கு. அவங்க பெனாமி பணம் எல்லாம் இவங்க கிட்டதான் இருக்கு அப்படின்னு கூட ஒரு ரூமர் இருக்கு. ஆக்சுவலி அது ரூமரா இருக்க வாய்ப்பு இல்லை, அது உண்மை. ஏன்னா தர்மஸ்தலாவோட இன்னொரு பிசினஸ் என்னன்னா பெண்களுக்கு கந்து காசு கொடுத்து வசூல் பண்றது. இங்க கந்து வட்டி நீங்க தமிழ்நாட்டுல கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு இங்க லிக்விட் கேஷா கொடுப்பாங்க மேடம். கிட்டத்தட்ட 40,000 கோடி இங்க புழங்கிட்டு இருக்கு. லிக்விட் கேஷ்னா சார்? பணமா இப்ப நான் உங்களுக்கு கடன் கொடுக்குறேன், ஒரு பேங்க் உங்களுக்கு கடன் கொடுக்குதுன்னா பேங்க் மூலியமா தான் உங்க அக்கௌண்ட்டுக்கு நேரா பணம் வரும். ஆனா இங்க அப்படி இல்லை மேடம். கர்நாடகால இவங்ககிட்ட கடை வாங்காத பெண்களே கிடையாது. எல்லா கிராம பகுதியிலயும் தாய்மார்களுக்கும் வார வாரம் வட்டிக்கு இவங்க பணம் கொடுப்பாங்க. அந்த டீம்ல ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் கொண்ட பெண்கள் குழு இருக்கும். அந்த குழுவுக்கு பணம் கொடுப்பாங்க, அவங்க பிரிச்சுக்குவாங்க. இந்த பணம் வந்து கேஷா தான் கொடுக்கப்படும், அக்கௌண்டா கொடுக்க மாட்டாங்க, கேஷா கொடுப்பாங்க. வார வாரம் வியாழக்கிழமை அதை நீங்க ரிட்டர்ன் பண்ணும், வட்டியோட ரிட்டர்ன் பண்ணும். அவங்களுக்கு இந்த கடன் கட்ட முடியாம ஊரை விட்டு ஓடி போனவங்க நூத்துக்கணக்கான பெண்கள் இருக்காங்க. சுசைட் பண்ணிக்கிட்டவங்களும் நூத்துக்கணக்கான பேர் இருக்காங்க. நான் பிறந்து வாழ்ந்த கிராமத்துலயும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. சாரி சார், இடையூறுக்கு மன்னிச்சுக்கோங்க. இப்போ இது சம்பந்தமா இவ்வளவு ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் இவங்களை மீறி போய் காவல்துறையில கம்ப்ளைண்டோ அந்த மாதிரி எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணிட மாட்டாங்க. இந்த தர்மஸ்தலா கந்துவட்டி சங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி ஆயிரக்கணக்கான கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனா கவர்மெண்ட் தரப்புல வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அண்ட் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இவங்க பெண்கள் குழுன்னு என்ன அமைச்சவங்க கையில கேஷ் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாருக்கும் அக்கௌண்ட்டும் இருக்கும், அக்கௌண்ட்டும் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த அக்கௌண்ட்ல இவங்க எந்த டிரான்சாக்சனும் பண்ற மாதிரி இல்லைன்னு எழுதி வாங்கிட்டு இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க தர்மஸ்தலா. அந்த அக்கௌண்ட்டுக்கு எங்க இருந்து காசு வருது, எவ்வளவு காசு வருது, அதை யாரு எடுக்கிறாங்க, இந்த மாதிரி தெரியாம பணம் வர்றது, அதாவது மணி லாண்டரிங் நிறைய நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 6 லட்சம் அக்கௌண்ட் கர்நாடகால அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இப்ப பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்ட் அதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணவங்க பேசிட்டு இருக்காங்க. சோ இடி வந்து ரைட் பண்ணட்டுமே. பிஜேபி கவர்மெண்ட்ல எப்பயுமே எல்லாருமே இடி ரைட் பண்ணுவாங்க இல்லையா, இந்த கோயில் மேல ரைட் பண்ணட்டும், உண்மைகளை வெளியே கொண்டு வரட்டும், இடி வரட்டும், சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும். இப்பதான் சாட்சி கிடைச்சிருச்சு, நேத்து எலும்பு கூட கிடைச்சிருக்கு. அந்த ஆளு வந்து இன்னும் நூத்துக்கணக்கான எலும்பு கூடுகளை நான் எடுத்து கொடுக்குறேன்னு இருக்கான். இதோட பெஸ்ட் டைம் என்ன இருக்கு ரைட் பண்றதுக்கு? வெளியூர்ல இருந்து வந்து என்னோட பொண்ணு இந்த மாதிரி ஒரு வாட்டி வந்திருந்தாங்க, அவங்களை இப்போ வரைக்கும் காணோம் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. இவங்களை மாதிரி வேற யாராவது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா சார்? மேடம் இந்த மாதிரி இது வரைக்கும் மொத்தமா வந்திருக்கிறது 4ல இருந்து 5 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு மேடம். அவங்க யாரும் சுஜாதா பட்டுன்னு இருக்காங்க. அவங்க வெளியூர்ல அதே ஊர்ல பிறந்து வளர்ந்தவங்க. சிபிஐல வந்து ஸ்டெனோகிராஃபரா ஒர்க் பண்ணவங்க, சிபிஐ டிபார்ட்மெண்ட்ல ஸ்டெனோகிராஃபரா ஒர்க் பண்ணவங்க. அவங்களோட குழந்தை அனன்யா பட்டுன்னு அதே கோயிலுக்கு சேர்ந்த ஒரு எஜுகேஷன் ட்ரஸ்ட் தான், உஜ்ரைல இருக்கிற எஜுகேஷன் ட்ரஸ்ட்ல எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருந்துச்சு பொண்ணு. அம்மா கிட்ட அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போகுது. இப்போ எங்கேயாவது பெண்கள் போய் கற்பழிச்சு பெண்கள் மேல வன்புறவு நடத்தினா ஜனங்க ஈஸியா கேட்டுருவாங்க, அவ அந்த டைமுக்கு ஏன் அங்க போனா, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஏன் போனா, அவங்க கூட ஏன் போனா இத்தனை கேள்வி கேட்பாங்க. ஒரு கோயிலுக்கு போன பொண்ணு திரும்பி வீட்டுக்கு வரலைன்னா என்னன்னு கேட்பாங்க, எதுக்கு கோயிலுக்கு போனன்னு கேட்க முடியுமா? இவங்க எல்லாமே போய் பெல்தங்கடி அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல, அந்த கோயில் இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் பெல்தங்கடி போலீஸ் ஸ்டேஷன், அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சார் இந்த மாதிரி என் பொண்ணு கோயிலுக்கு போச்சு ரிட்டர்ன் வரலன்னு. உன் கேஸ் எடுத்துக்கிட்டா கோயிலுக்கு கெட்ட பேர் வருமா, உன் பொண்ணு எவனோடையாவது ஓடி போயிருப்பா. போலீஸ் சொல்ற பதிலாங்க இது? ஒரு பொறுப்பற்ற ஒரு பதிலா இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்குது அங்க போலீஸ். 1983ல இருந்து இது வரைக்கும் அங்க யார் இன்ஸ்பெக்டராவும் எஸ்ஐயாவும் வேலை பார்த்தாங்க, அவங்கள அடிச்சு விசாரிச்சாலே இது மொத்த உண்மையும் வெளியே வந்துடும். அந்த அனன்யா இன்னொரு தெரிஞ்சுக்கணும் மேடம், 2001 அந்த கேஸ். இப்ப 2024 வருஷமா அந்த குழந்தை என்ன ஆச்சுன்னு தெரியல. எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருந்த பிள்ளை அனன்யா பட் இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது, நீங்க எங்க ஸ்கெலிட்டன் கிடைச்சாலும் என் டிஎன்ஏயோட டெஸ்ட் பண்ணி பாருங்க, அது என் பொண்ணோட சடலமா கூட இருக்கு. அந்த அம்மா எவ்வளவு வலி அனுபவிச்சிருப்பாங்க 24 வருஷமா. இந்த மாதிரி பத்மலதா கேஸ், 17 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொண்டிருக்காங்க பத்மலதா கேஸ். இந்த மாதிரி நிறைய கேஸ் மேடம்.
எல்லாம் ஒன்னொன்னா இப்பதான் வெளியே வந்துகிட்டு இருக்குது. போலீஸ் எஸ்ஐடி டீம் கூட ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஹெல்ப்லைன் மூலியமாவும் நிறைய பேர் போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. கேரளால முந்தா நாள் ஒரு ஆளு அவங்க அப்பாவை காணோம், இங்க வந்துதான் இறந்து போயிட்டாரு, அவர் சடலம் கூட கிடைக்கலன்னு கேரளால ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் ஆயிட்டு இருக்குது மேடம். கூடிய சீக்கிரம் மொத்த உண்மையும் வெளியே வரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். சரி, இப்போ அடுத்த கட்ட அந்த ஆய்வு நடத்தணும். ஆனா அந்த இடத்துல மழை பெய்யுது, அதனால கொஞ்சம் தாமதம் ஆகுது அப்படின்னாங்க. இப்போ அங்க கால சூழல் எப்படி சார் இருக்கு? இல்ல மேடம், அந்த ஏரியா வந்து குறைஞ்சது ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் எப்பயுமே மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஏரியால எப்ப மழை வரும்னு சொல்ல முடியாது. திடீர்னு வெயில் வரும், திடீர்னு மழை வரும். அங்க இருக்கிற கிளைமேட் புரிஞ்சுக்கவே முடியாது. அந்த மாதிரியான கிளைமேட் தான் அங்க இருக்கும். ஆனா என்ன மழை வந்தாலும் இவங்க எஸ்ஐடி வந்து இதை ரொம்ப சீரியஸா எடுத்திருக்காங்க. நாங்க பார்த்த தெரியுது, கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. ஸ்டார்டிங் 2-3 வீக் ரொம்ப ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஒர்க்கு. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு லைட் ஜேசிபியை கொண்டு வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. களத்துல இருக்கிற எங்க நண்பர்கள் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, எஸ்ஐடி சரியான இதுலதான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் மீடியாவுக்கு வந்து இது வரைக்கும் அவங்க எந்த ஒரு பிரஸ் ரிலீஸ்னு கொடுக்கல. மீடியாவுக்கு அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு நியூஸும் கொடுக்கல. நாங்க சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, அங்க நேர்ல பார்த்தவங்க, அங்க இருக்கிற எஸ்ஐடி டீம்ல சில பேர் வந்து வர ஒரு செய்தி, கசிந்து வர செய்தியைத்தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். மேபி இது ஒரு 20-30% கூட தான் இருக்கலாம். ஆனா எங்களுக்கு தெரியாம அங்க இன்னும் நிறைய விஷயம் கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் பிரணப் மொஹந்தி எஸ்ஐடி சீஃப் என்ன இருக்காரு, அவர் வந்து ரொம்ப ஒரு நாணயமான அதிகாரின்னு பேர் வாங்கினவரு. அவர் தலைமையில ரொம்ப நிதானமா ரொம்ப கரெக்டான வழியில போயிட்டு இருக்காங்க. இந்த வேலையை கரெக்டா முடிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. அந்த எஸ்ஐடி லீட் பிரணவ் வந்து இப்ப ஆய்வு நடத்த தொடங்குனதுல இருந்து இப்ப வரைக்கும் இது சம்பந்தமா ஏதாவது பேட்டி கொடுத்திருக்காரா? ஏதாவது ஆத்தென்டிகேட்டடான பிரஸ் மீட்? எஸ்ஐடில இருந்து இது வரைக்கும் எந்த பிரஸ் மீட்டும் வரல, எந்த பிரஸ் ரிலீஸும் வரல. அனன்யா பட்டோட லாயர் யாரு இருக்காரு, மஞ்சுநாத் அப்படின்னு, அவருதான் வந்து முந்தா நாள் ஒரு பிரஸ் ரிலீஸ கொடுக்குறாரு. அந்த பிரஸ் ரிலீஸ் என்ன இருக்குதுன்னா, முதல் நாள் 1ல இருந்து 5 குழி, முதல் நாள் 2வது நாள், அதாவது செவ்வாய் புதன் என்ன குழி தோண்டுனாங்க, அங்கிருந்து ஒரு டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, ரூபே கார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து இவரு பிரஸ் ரிலீஸ்ல இவரு அனௌன்ஸ் பண்றாரு. லாயர் அவரு எஸ்ஐடி இன்ஃபர்மேஷன்ல இருந்தா எங்களுக்கு கிடைச்சதுன்னு. அந்த கார்டுல என்ன இருக்குதுன்னா மேடம், ஒரு பொண்ணோட பேரு லக்ஷ்மின்னு இருக்குது, இன்னொரு பொண்ணோட பேரு ஸ்ருதி அப்படின்னு இருக்கு. அந்த பிரஸ் ரிலீஸ் வந்த உடனே லோக்கல் பஞ்சாயத்தோட வைஸ் பிரசிடென்ட் ஒரு டீட்டெயில கொடுக்குறான். அந்த என்ன டீட்டெயில்னா, 2009 லக்ஷ்மிங்கிற பெண் வந்து சுசைட் பண்ணிக்கிட்டா, இங்க இருக்கிற லாட்ஜ்ல சுசைட் பண்ணிக்கிட்டா. இங்க இருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி உஜிரங்கிற இடத்துல வந்து ஸ்ருதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு சுசைட் பண்ணிக்கிச்சு. அந்த ரெக்கார்டு பஞ்சாயத்துல இருக்கு. அந்த கார்டு தான் இங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த ஆளு வந்து மறாவது நாளே ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்றான். நாங்க கேக்குற கேள்வி இவ்வளவுதான் மேடம். இப்போ சுசைட் பண்ணிக்கிற ஸ்ருதி ஆகட்டும், லக்ஷ்மி ஆகட்டும், சுசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னால் அந்த இடத்துக்கு போய் 6 அடியில குழி தோண்டி அவங்க டெபிட் கார்டும் கிரெடிட் கார்டும் புதைச்சிட்டு வந்து தூக்கு மாட்டிக்குவாங்க. 2வது கேள்வி, அவங்க லாட்ஜ்ல தூக்கு மாட்டிக்கிட்டோ இன்னும் ஏதோ ஆகி சுசைட் பண்ணி இறந்திருந்தா நீங்க அந்த பாடியை பஞ்சனாமே பண்ணீங்களா? அதுக்கடுத்து நீங்க வந்து அந்த பாடி வந்து கரெக்டான முறையில போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்களா? போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருந்தாங்கன்னா புதைக்கும் போது இந்த டெபிட் கார்டும் கிரெடிட் கார்டும் எப்படி பாடி கூட சேர்ந்து வரும்? புரியுதுங்களா? இந்த ஏன்னா ஒரு பஞ்சாயத்துல யாராவது இறந்து போனா பஞ்சாயத்து பண்ண வேண்டிய முதல் வேலை என்னன்னா, இந்த மாதிரி அனாதை பணம் இருக்குது, இது உங்களுக்கு சொந்தமானதான்னு பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், டிவில அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், ரேடியோல கொடுக்கணும், வால் போஸ்டர்ஸ் ஒட்டணும் செவுத்துல. இந்த மாதிரி ஒட்டி 7 நாள் கழிச்சு அந்த உரிமையாளர்கள் பணத்தோட உரிமையாளர் யாரும் வரலினாதான் நீங்க புதைக்கணும். புதைக்கிறதுக்கு முன்னால போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அவங்க இறந்த இடத்துல எஃப்எஸ்எல் டீம் போய் அவங்க புரோட்டோகால் பண்ணணும். ஏதாவது சாட்சி இருக்குதா, இது நிஜமா சுசைட் பண்ணிக்கிட்டாங்களா இல்ல சுசைட் மாதிரி பண்ணி செட்டப் பண்ணதா, அதாவது கொலை செஞ்சு சுசைட் பண்றாங்களான்னு எஃப்எஸ்எல் டீம் போய் அதை கன்ஃபார்ம் பண்ணும். இத்தனை கன்ஃபார்ம் பண்ணி பஞ்சாயத்துக்கிட்ட அத்தனை டீடைல் இருக்கணும். டெத் நோட்டிபிகேஷன், டெத் இது இருக்கணும், அப்புறமேட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட் இருக்கணும், இது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கணும், பஞ்சாயத்துலயும் இருக்கணும். இந்த டீடைல் எல்லாம் உங்ககிட்ட இருக்குதான்னு நம்ம கேட்போம் இல்ல மேடம். அது எப்படி டெட் பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி டெட் பாடியோட இந்த ஏடிஎம் கார்டும் கிரெடிட் கார்டும் அங்க போகும், ரூபே கார்டெல்லாம் போகும். சோ இந்த தர்மஸ்தலால எவ்வளவு பெரிய போர்ஜரி நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறத நீங்களே யோசிச்சுக்கலாம். இந்த கோயிலையும் கோயில் தர்மாதிகாரியும் காப்பாத்துறதுக்கு அங்க இருக்கிற பஞ்சாயத்து அவங்களோட சக்தி மீறி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா இவங்க எல்லாருமே மாட்டுவாங்க. எஸ்ஐடி முதல்ல அந்த மாடு செத்தா பொங்கி ஏழ்றாங்க. தர்மஸ்தலால வந்து இறந்து போன 100கணக்கான 1000கணக்கான பெண்கள் இந்து தானே. எங்கேயாவது ஒரு இந்து பெண்மணிய ஒரு முஸ்லிம் வந்து ஏதாவது அசால்ட் பண்ணிட்டாலோ ஏதாவது கிரைம் ஆயிட்டாலோ ரோட்ல இறங்கி இவங்க எப்படி போராடுவாங்க? முஸ்லிம்களை ஒழித்து விட வேண்டும், முஸ்லிம்கள் எல்லாம் டெரரிஸ்ட்னு எப்படி டெரரிசம் பண்றாங்க இவங்க ரோட்ல இறங்கி.
ஆனா தர்மஸ்தலால வந்து இறந்து போனவங்க எல்லாருமே இந்துக்கள் தான். இந்த இந்து பெண்கள் இவங்க கண்ணுக்கு தெரியலையா? இந்த பெண்களை எப்படி இறந்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து கடந்த ஜூலை 12ஆம் தேதி வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது. எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண உடனே இந்த ஆப்போசிஷன் லீடர் அசோக் அப்படின்னு, இங்க பிஜேபியோட ஆப்போசிஷன் லீடர் அவர் தான். இதுக்கு முன்னால டிசிஎம் இருந்தவர், அதாவது துணை தலைவரா இருந்த துணை முதல்வரா இருந்தவர், ஹோம் மினிஸ்டரா இருந்தவர். 2012 சௌஜன்யா கற்பழிச்சு கொலை செய்யப்பட்டார் இல்லையா? அந்த டைம்ல ஹோம் மினிஸ்டரா இருந்ததே இந்த ஆளுதான். அவர் தலைமையில தான் சிஐடி வந்தது. அவர் தான் சிஐடி அமைச்சாரு. சிஐடில எந்த இதுவும் ப்ரூவ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சிபிஐ போச்சு. அங்க அந்த கேஸ்ல வந்து சௌஜன்யா கேஸ்லயே போஸ்ட்மார்ட்டம்ல வந்து நடந்த எல்லாமே ஃபோர்ஜரி தான். எல்லாமே வெளியே வந்துருச்சு. அந்த டைம்ல இந்த ஆளு தான் வந்து ஹோம் மினிஸ்டரா இருந்தவர். அப்படின்னா நீங்க யோசிச்சுங்க, பிஜேபி காரு ஓப்பனா இப்போ ஒரு வாரமா எஸ்ஐடி எதுக்கு பண்ணீங்க? இந்த எஸ்ஐடி பண்ணது வந்து இந்து வழிபாடு நடக்கிற தளங்களை எல்லாம் நீங்க கேவலப்படுத்துறதுக்கு தான் பண்ணிருக்கீங்க. இங்க தர்மஸ்தலாவை ஒழிச்சு கேரளா கவர்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கு, முஸ்லிம் அமைப்புகள் ட்ரை பண்ணிட்டு. இவன் வந்திருக்கிற ஆளு வந்து முஸ்லிம் அமைப்புகள் சொல்லிதான் இவன் அப்ரூவர் ஆகி வந்திருக்கான். இவனே ஒரு பெரிய திருடன். இதெல்லாம் ஒரு துணை முதல்வரா இருந்தவர், ஒரு அப்போசிஷன் லீடர் சொல்ற விஷயமா? எஸ்ஐடி அமைச்சிருக்காங்க, அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. தப்பா இருந்தா தப்புன்னு சொல்ல போறாங்க, பொய்யா சொல்ல போறாங்க. அவங்க பொய் சொன்னா அதை வந்து பொய் கேஸ் செய்யறதுக்கிட்டு தூக்கு மேடைக்கு போறதுக்கு இவங்க எல்லாம் பாமரர்களா? 12,000 கோடி நெட்வொர்க் இருக்கு அந்த ஆளு வீரேந்திர ஹெகடேவோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு 12,000 கோடி. அந்த ஆளு இவங்க பொய் கேஸ் உடனே போய் தூக்குல போய் தலையை கொடுத்துருவாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க பொய் கேஸ் போட்டு இவங்களால உள்ள தள்ள முடியுமா? இந்த ஆளு பிஜேபி லீடர் இந்துக்களுக்கு வந்து நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற ஆளு இந்த ஆளு தானே முதல்ல போராட்ட களத்துக்கு வந்து இறங்கி இருக்கணும். அது எப்படி ஒரு இந்து பெண் பாதிக்கப்பட்டு இருக்கணும்? ஆனா அந்த இந்து பெண்ணுக்கு மோசம் செஞ்சவன் முஸ்லிமா இருந்தா மட்டும்தான் நாங்க போராடுவோம். பிரச்சனை இந்துவாவே இருந்தா அது எந்த பிரச்சனையும் இல்ல. இந்து பெண்களை இந்துவே கற்பழிச்சா நாங்க வர மாட்டோம், இந்து பெண்களை முஸ்லிம் கற்பழிச்சா சொல்லுங்க நாங்க வரோம் அப்படிங்கிறது அது எப்பேற்பட்ட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டா இருக்கும்னு எங்களுக்கு தெரியல மேடம். த்ரூ அவுட் இந்தியா இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கே இவ்வளவு அழுத்தம் இருக்கும்போது அப்போ ஒரு தூய்மை பணியாளரா இருந்த ஒருத்தர் வந்து தனக்கு வந்து ரொம்ப கில்ட்டியா ஃபீலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு. அவரும் வந்து எல்லா இடத்துலயும் ஆய்வு நடத்தும் போது அவையும் கூட்டு வராங்க. அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் முறையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கா? கண்டிப்பா மேடம். அவர் குடும்பம் எங்க இருக்குதுன்னு இது வரைக்கும் தெரியல. எங்களுக்கு இருக்கிற இது என்னன்னா, பக்கத்து ஏதோ ஸ்டேட்ல அவங்க குடும்பத்தை வந்து சேஃபா வச்சிருக்காருன்னு சொல்லப்படுது. இப்ப எஸ்ஐடியோட பாதுகாப்புல இருக்காங்க. எஸ்ஐடிக்கே ஒரு பாதுகாப்பு இருக்கு, ஆன்டி நக்சல் போர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த தர்மஸ்தலாங்கிற பகுதி என்ன இருக்குது, இதெல்லாம் ஒரு காலத்துல ரொம்ப நக்சலோட நடமாட்டம் அதிகமா இருந்த இடம். இங்க வந்து நக்சலை ஒழிச்சுக்கட்டும்னு கவர்மெண்ட் ஆன்டி நக்சல் போர்ஸ்னு ஒண்ணு அமைச்சது. அந்த போர்ஸ் இன்னும் அங்கதான் இருக்கு, இந்த உத்தர கன்னடா தட்சிண கன்னடா டிஸ்ட்ரிக்ட்ல அது இன்னும் ஆக்டிவா தான் இருக்கு. அந்த போர்ஸ் வந்து எஸ்ஐடிக்கு பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இவங்க எந்தெந்த இடத்துல வந்து பாடி இருக்குன்னு மார்க் பண்ணிருக்காங்க, அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த ஆன்டி நக்சல் போர்ஸ் தான் டெய்லி நைட்டு கூட அங்க நின்று வாட்ச்மேன் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆளும் போலீஸ் கஸ்டடியிலேயே தான் இருக்கான். யாரு இப்ப பீமான சொல்ல போடுற அந்த விட்னஸ் யாரு இருக்காரு, அப்ரூவரான ஆளு, அந்த ஆளு வந்து கம்ப்ளீட்டா போலீஸ் கஸ்டடியில இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல மேடம் இப்போதைக்கு. கண்டிப்பா சார். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு தர்மஸ்தலாவை பத்தியும் கர்நாடகாவில நடக்கிற நிறைய விஷயங்கள் பத்தியும் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ மேடம்.